ஐயா, அடுத்து தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது அவருடைய கட்சியை தமிழ்நாட்டை தாண்டியும் அவர் வளர்க்க விருப்பப்படுறாரு அப்படிங்கிறது தெரியுது. அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டின் உயிர் நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த காவேரி விவகாரத்தை கர்நாடகா விசிக்க அவர்களுக்கான போராட்டமாக கர்நாடகால பண்ணும், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விசிக்க தமிழ்நாட்டு நலனுக்காக இங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. இதுல தமிழர் நலனோ இல்ல அதுல எது சரியானதோ அது பக்கத்துல நிப்போம் அப்படிங்கறதுல அவர் மாறுபட்ட கருத்தா இருக்கு. இது இந்த காவேரி விவகாரத்துல நீங்க ஒரு 30-40 ஆண்டுகளாகவே ரொம்ப தீவிரமா களமாடக்கூடிய ஒரு கள போராளி, உங்களுடைய பார்வை இதுல என்ன? தம்பி, காவிரி சிக்கல் தொடர்பாக நான் கற்றது எல்லாமே நம்முடைய ஐயா பல நெடுமாறன் கடுமையாக அந்த காவிரி நீர் உரிமை மறுப்பை நெற்களஞ்சிய சிக்கலை தமிழ்நாடு சிக்கலாக மாற்றியதில் ஐயா நெடுமாறனுக்கு பெரிய பங்கு உண்டு. அதைவிட 1968 இந்த சிக்கல் தொடங்கியது. 68 தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சராக ஐயா கலைஞர், அண்ணா முதலமைச்சர், ஹேமாவதி என்கின்ற இடத்துல ஒரு அணை கட்டுறாங்க. அங்கே கர்நாடகத்தில் வீரேந்திர பாட்டீல் முதலமைச்சர். அன்னைக்கு கர்நாடகம் கிடையாது, மைசூர் அரசாங்கம் தான் அந்த ஹேமாவதி அணைக்கட்டு கல்வெட்டில் இருக்குது. அப்போது 71 இந்த சிக்கலை பற்றி தஞ்சாவூர் திலகர் திடலில் ஐயா கலைஞர் 71 பேசுனது கேட்டேன். அன்றையிலிருந்து அந்த காவிரி தொடர்பான செய்திகளை ஆவணப்படுத்தி வச்சுருக்கேன். நானே குடகு மீட்பே காவிரிக்கு தீர்வுன்னு ஒரு புத்தகமே போட்டிருக்கிறேன். முழு வரலாற்று செய்தியை அதில் கொடுத்துருக்குறேன். பல்வேறு ஊடகங்கள்லாம் அந்த புத்தகத்தை படித்து விட்டு நிறைய எனக்கு பாராட்டு தெரிவித்தாங்க, நன்றி தெரிவித்தாங்க, எடுத்து பயன்படுத்தினாங்க. ஒரு பரபரப்பான புத்தகம். இப்போ என்ன சிக்கல்னா தம்பி, ஏற்கனவே காவிரி சிக்கலில் 1970களில் ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி இந்த 3 அணைகளை கட்டுவதற்கு கர்நாடக அரசு, மைசூர் அரசு முயற்சி செய்தபோது, அதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே, காமராஜருக்கு நிகரான தலைவர் கர்நாடகத்தில் நிஜலிங்கப்பா, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் பதவி விலகின பிறகு இந்த நிஜலிங்கப்பா தான் பெருந்தலைவர் காமராஜரே பரிந்துரை செய்து நியமித்தார் அகில இந்திய காங்கிரஸ். அவர் 56 வாக்கில் முதலமைச்சராக இருக்கும்போதே பெருந்தலைவர் காமராஜர் அணுகியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் நம்ம ஏக இந்தியவாதின்னு பேசுவோம் இல்லையா, ஏக இந்தியவாதின்னு பேசுவோம். ஆனாலும் ஏக இந்தியவாதியாக இருந்தால் கூட இந்திய கட்டமைப்பு நம்பிக்கை செலுத்தி அகில இந்திய அரசியல் தலைவராக இருந்தால் கூட தமிழ்நாட்டு நலன்களை ஒருபோதும் அவர் விட்டு கொடுக்கல, இந்த மொழிவழி மாநில சிக்கலை தவிர்த்து. அப்போ என்ன சொல்லிட்டார் நிஜலிங்க பாட்ட, 1924 உடன்படிக்கைப்படி நீங்களும் நிற்கணும், நாங்களும் நிற்கணும். உங்களுக்கு கிருஷ்ணராஜ சாகர் கண்ணம்பாடி அணை மட்டும்தான், எங்களுக்கு மேட்டூர் அணை, இதை தாண்டி சிந்திக்கக்கூடாது. நானே ராசி மணலில் அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே என்னுடைய அந்த திட்டத்தை நான் நிறுத்தி வச்சுட்டேன். நீங்கள் மறுபடி கிருஷ்ணராஜ சாகருக்கு மேலேயோ அல்லது அதற்கு கீழேயோ அணை கட்டுற எந்த திட்டத்தை நீங்கள் சிந்திக்கவே கூடாதுன்னு கடுமையாக கண்டித்து அனுப்பிட்டார். பிறந்தவர் காமராஜர் சொல்லுக்கு இந்தியா முழுவதும் மதிப்பு உண்டு. நிஜலிங்கப்பாவும் அதை ஏற்று அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வே அவர் செய்யலை. ஆனால் வீரேந்திர பாட்டீல் வந்த உடனே இங்கே அண்ணா முதலமைச்சர், கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர், யாரையும் கேட்காம அணை கட்டிட்டார். அணை கட்டுவதற்கு அடிக்கல் நட்டிட்டு 1968. அப்போ சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விக்கு ஐயா கலைஞர் பதில் சொன்னதாக பதிவு இருக்கு. கிருஷ்ணராஜ சாகருக்கு மேலே தான் ஹேமாவதியில் அணை கட்டுறாங்க, ஆகையினால அந்த அணை கட்டுவதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்துவிட்டு 71 வழக்கு போடுறார். ஏன்னா அடுத்த அணை ஹேரங்கி, அதுக்கடுத்து கபினிக்கு இவங்க திட்டமிடுறாங்க. எனவே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக கர்நாடக அரசு செயல்படுகிறது என்று சொல்லி மன்னை ரங்கநாதன், நாம் காலம்புறம் பாப்பான்னு பேசுவோம், பார்ப்பனர் சமுதாயத்தை சேர்ந்த மன்னார்குடி ரங்கநாதன் அவருடைய தந்தையார் ஒரு வழக்கு போடுறாங்க. அதுக்கு பிறகு திமுக சார்பில் முரசொலிமாறன் ஒரு வழக்கு போடுறார். மன்னை நாராயணசாமி வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தார் திமுகவில், அவரும் ஒரு வழக்கு போடுறார். அரசும் ஒரு வழக்கு போடுறது. 4 வழக்குகள் போடப்படுது. அந்த 4 வழக்குகளை பார்த்து மறந்து போயிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா. ஏன்னா கர்நாடகத்தில் அவங்களுக்கு வேறு இருக்குது, அங்கே காங்கிரஸ் ஆட்சி. தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் காங்கிரஸ் வரவே முடியாத ஒரு நிலை. அதையெல்லாம் அந்த அம்மா உணர்ந்து 4 வழக்குகளை போட்டாங்களே,
அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டின் நியாயத்தின் சார்பாக போயிருமேன்னு சொல்லி தந்திரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்திரா காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் பழைய காங்கிரஸ் சிண்டிகேட், இது இண்டிகேட்டுக்குள்ள திமுக கொண்டு வந்து அந்த தேர்தல் உறவை அன்றைக்கே, இப்போ நான் சொல்ல வரேன், அன்றைக்கே அந்த தேர்தல் உறவை பயன்படுத்தி கொண்டு வழக்குகளை நீங்கள் திரும்ப பெறுங்கள், நான் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்கிறேன். பாபு ஜெகஜீவன் ராம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு நெருங்கிய நண்பராகவும் இருக்கிறாரு, ஆகையினால் அவர் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு இந்திரா காந்தி அம்மா கேட்டுக்கொண்டதற்கெனங்க ஐயா கலைஞர் வழக்குகளை திரும்ப பெற்றார். என்ன செய்திருக்கணும் ஐயா கலைஞரே? அம்மா பேச்சுவார்த்தை தனியாக நடக்கட்டும், வழக்கு தனியாக நடக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வுகள் வந்தால், தீர்வை நம்ம எட்டினோம்னா, கர்நாடகம் நாங்கள் சொல்கிற கோரிக்கைகளை ஏற்று ஒப்புக்கொண்டால், அவர்களுடைய கருத்தில் நாங்கள் உடன்பாடு இருந்து ஒரு நல்ல தீர்வை பாபு ஜெகஜீவன் ராமோ அல்லது வேறு யாருடைய தலைமையில் பேசி நாம் தீர்வை எட்டினால் வழக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று தானே சொல்லியிருக்கணும். வழக்கு திரும்ப பெற்றார். ஆனால் மன்னார்குடி ரங்கநாதன் போட்ட வழக்கை அவர் திரும்பமா பெறமாட்டேன்னு சொன்னதுனால அவருடைய வழக்கில் தான் 1990 ரங்கநாத் மிஸ்ரா என்கின்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நம்முடைய விபி சிங், காங்கிரஸ் கட்சியில் ஜனதா தளம் விபி சிங் பிரதமராக இருக்கும்போது விபி சிங் அரசுக்கு எச்சரிக்கை சொல்லுகிறது. நீண்ட காலம் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. யார் சொல்றா? உச்சநீதிமன்ற நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு. அவரை நான் ஒரு முறை இங்கே திருநெல்வேலி சந்தித்தேன், வந்திருந்தார் அவர் ஓய்வு பெற்ற பிறகு. அவர் சொல்றார், 1 மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும், இல்லையானால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வழங்கும்னு எச்சரிக்கை செய்தார். விபி சிங் அரசு, ஜனதாதள அரசு யாருடைய ஆதரவு? இவங்க ஆதரவுல தான். உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுவோ அதை ஏற்கிறோம்னு தான் மனப்பட்டாங்க. அவர் மற்ற ஒன்றிய அரசுக்கென்று எந்த கருத்தையும் சொல்ல, உச்சநீதிமன்றம் இது என்ன தீர்ப்பை சொல்லுகிறோ அதை ஏற்கிறோம்னு போட்டாங்க. 1 மாதத்துக்குள் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு நடுவர் மன்றம் கோரி தான் நம்ம வழக்கு போட்டோம். நடுவர் மன்றம் அமைக்கணும்னு தீர்ப்பு சொன்னாங்க. நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. நடுவர் மன்றம் அதாவது சித்துகோஸ் முகர்ஜி அந்த நடுவர் மன்ற தலைவர், வங்காளதேசத்தை சேர்ந்தவர், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். அவருடைய குடும்பமே நீண்ட நெடுங்காலமாக நீதித்துறையில் இருந்தாங்க வெள்ளைக்காரன் காலத்தில். நேர்மைக்கு பேர் போன ஒரு நீதிபதி. அவர் தலைமையில் குழு அமைத்து நல்ல முறையாக விசாரணை, அந்த குழுவெல்லாம் நாங்களே சந்தித்தோம். 91 திருக்காட்டுப்பள்ளியில் நடுவர் மன்ற குழு தமிழ்நாடு கர்நாடக சுற்றுப்பயணம் போது நாங்களே சந்தித்தோம், மனுவெல்லாம் கொடுத்தோம். ஐயா பல நெடுமாற, பே மணியரசன், தஞ்சை ராமூர்த்தி போன்றவர்கள்லாம் மனு கொடுத்தோம். அந்த நடுவர் மன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை கொடுத்தது. இறுதி தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போன பிறகு 2014 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு. இப்போ நான் கேட்குறேன், என் தம்பி தொல் திருமாவளவன் சட்டம் படித்தவர், அவர் நீண்ட கால நாடாளுமன்ற அனுபவவதியாக இருந்திருக்கிறார். நான் என் தம்பி தொல் திருமாவளவனை கேட்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூட மனச்சான்று இல்லாமல், கொஞ்சம் கூட தமிழன் என்ற உணர்வு இல்லாமல், கொஞ்சம் கூட தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டு தமிழ் மாநிலத்துக்காக இங்கே போராடுறோம், கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் அந்த மாநிலத்துக்கு போராடுறாங்கன்னா, அப்போ நீங்கள் சட்டம் படித்தாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சோனியா காந்தியை கேட்கிறோம், நரேந்திர மோடியை கேட்டோம், ராஜீவ் காந்தியை கேட்டோம், விபி சிங்கை கேட்டோம். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது, நடுவர் மன்றம் அதற்கு முன்பு தீர்ப்பு சொல்லிவிட்டது. அப்ப அந்த தீர்ப்பை கம்யூனிஸ்ட் கட்சியிலே கேட்கிறோம். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டிலையும் கிளை இருக்கு, கர்நாடகத்தில் இருக்கு. நான் இப்ப இவர்கிட்ட கூட அந்த நம்ம இப்ப இருக்கிற இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் அவர்கிட்ட கூட நான் பேசியிருக்கிறேன் இது தொடர்பாக. நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க வேண்டும் என்று கர்நாடக கட்டாயம் இல்லை. அப்பதானே இந்தியா ஒரு நாடு. நீங்க கர்நாடகத்துக்கு ஒரு பார்வை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வைனா அப்ப சட்டம் என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது? மேகதாது என்கின்ற இடத்துல அணை கட்டக்கூடாது, உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பு, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு புறம்பா என் தம்பி தொல் திருமாவளவன் கருத்து சொன்னா எப்படி ஏற்க முடியும்? நீங்க என்ன சட்டம் படிச்சீங்க? நீங்க என்ன தமிழன்? அப்போ நீங்க என்ன தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இப்ப தேர்தலில் நான் தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுப்பேன், என்னத்த குரல் கொடுக்குறீங்க? உங்க நீ தலைமை. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கர்நாடகம் தம்பி, விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு, ரெண்டுக்கும் தலைவர் திரும்ப தானே. உங்க நிலைப்பாடு என்ன? தலைமையினுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப நீங்களே ஒரு முரண்பட்ட கருத்தை முன்வைக்கிறீங்க. மேகதாது என்கின்ற இடத்துல நான் அந்த இடத்துக்கே போனவன். தமிழ்நாட்டிலிருந்து மேகதாது இடத்துக்கு போய் பாரு. மேகதாது மட்டுமல்ல, கபினி, ஹேமாவதி, கேரங்கி, எந்த தமிழ்நாட்டு நீர்வளத்துறை அல்லது
பொதுப்பணித்துறை எந்த ஒரு அதிகாரியும் ஒரு பொறியாளரும் என்னதான் நாங்கள் நடக்க என்று தமிழ்நாடு சார்பில் யாரும் போய் பார்க்கல, நேரடியாகவும் பார்க்கல, மறைமுகமாகவும் பார்க்கல. நான் போயிட்டு வந்த பிறகு நம்முடைய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் அண்ணன் பிஆர் பாண்டியன் போயிட்டு வந்தார். மேகதாது இடத்துக்கே நான் போயிட்டு வந்தேன். 8 கிலோமீட்டர் பாறை எடுக்கல, அது வீரப்பன் காடு. அங்கே போய் நடந்து போய் பார்த்துட்டு வந்தேன். மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டிவிட்டால் அர்காவதி காவிரி சங்கமிக்கிற கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி தேங்கும். சொட்டு தண்ணி மேட்டூருக்கு வராது. நான் என்ன சொல்கிறேன், 1956 மொழிவழி மாநிலம் பிரித்தோம் இல்லையா, மேகதாது பகுதியில் அப்படியெல்லாம் எல்லை வகுக்கப்படலை. அந்த அணை கட்டுகிறோம் என்று சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து 500 மீட்டரில் முனியன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனேன். அந்த கோயில் தமிழர்களுக்கு சொந்தமான கோயில். 500 மீட்டரில் தமிழர்களுக்கு சொந்தமான கோயில் இருக்கும்போது இங்கே எப்படி நீங்கள் அணை கட்ட முடியும் இல்லையா? இதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கணும். இதைத்தான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தம்பி தொழில் திருமாவளவன் இதில் பிழையான நடவடிக்கை எடுக்கிறாரு. தமிழ்நாட்டின் நலனை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்தனால அந்த வழியில் போய், இந்த திராவிட மாடல் வழியில் போய் தமிழ்நாட்டு உரிமைகளை காவு கொடுக்குறாரா? தமிழ்நாட்டு நலன்களை காவு கொடுக்குறாரா? அங்கு உள்ள விடுதலை சிறுத்தைகளுக்கும் இங்கே உள்ள விடுதலை இந்தியா புறமே அவர் கட்டமைக்கிட்டோம். நான் வரவேற்கிறேன். இந்தியா முழுவதுமே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை கட்டமைக்கிட்டோம். நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், பெருமையடைகிறேன். ஆனால் தலைமை என்பது நீங்கள் தானே. நீங்கள் சொல்லணும் இல்லையா, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிராக நீங்கள் போராடக்கூடாது. அப்படி போராடினா நீ விடுதலை சிறுத்தைகள் ஏற்க முடியாது. உங்களுக்கு என்ன நலனுங்க கிடைச்சிட போகுது? எந்த தமிழன் அவன் ஏற்க போறான்? தமிழனாகவே ஏற்கல. கர்நாடகத்தில் தம்பி கோலார் தங்கவேல் 2 சட்டமன்ற தொகுதியிலையும் திமுகவோ அதிமுகவோ சட்டமன்ற உறுப்பினர் நம்ம நாட்டில் வருவாங்க தமிழர்கள். இப்போ அதுவும் இல்லை, வர முடியல. ஒரு உள்ளாட்சி மன்ற உறுப்பினராக தமிழன் வர முடியல. தமிழனாகவே ஏற்க மறுக்கிற கர்நாடகத்தில் நீங்கள் சமூக பார்வை இருக்கா இல்லையா? உங்களை எப்படி ஏற்பான்? உங்களை எப்படி வெற்றி பெற வைப்பான்? நீங்கள் என்னதான் கர்நாடகத்துக்கு ஜால்ரா அடித்தாலும் தமிழ்நாட்டு உரிமை காவு கொடுத்தாலும் உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுப்பானே தவிர, ஒரு திருவள்ளுவர் சிலை தம்பி அல்சூர் பகுதியில் தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதியில் 20 ஆண்டு காலம் திருவள்ளுவர் சிலையை திறக்கக்கூடிய ஆண்டான். என்ன சொல்லிட்டான்னா, திருவள்ளுவர் விடுதலை புலிகளின் தலைவர்ட்டான். எப்படி விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை இருக்க, விடுதலை புலிகள் தலைவர் திருவள்ளுவர் சிலை அவர் 2000 ஆண்டுகளுக்கு யாராவது ஏற்பானா? அப்படிப்பட்ட முட்டாளா இருக்கான் அந்த கர்நாடகத்தை சார்ந்தவன். அவனுக்கு போய் நீங்கள் இப்போ குடல் கொதிக்கு தம்பி. திருமாவளவன் மீதுல எவ்வளோ மதிப்பு வச்சிருக்கிறோம், எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம். இப்போ எங்கள் வீட்டம்மா இருந்தது கூட பேசினார், 5 நிமிடம் தொலைபேசியில் பேசினார். அன்பு வச்சிருக்கோம், மதிப்பு வச்சிருக்கிறோம். அவரை மாதிரி தலைவர் சரி வரட்டும், எப்படியோ தமிழர்களின் தலைவர்கள் வரட்டும்ங்கிற ஒரு ஆவலில் நாம் வர முடியல. நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளாவது தலைமை தாங்கி வரட்டும், இளைஞர்கள் வழிகாட்டணும்னா நீங்கள் தமிழ்நாட்டு உரிமையில் அடவு வச்சு தான் அரசியல் பண்ணணும்னா தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு எதுக்கு? எனவே திருமாவளவன் அவர்களுடைய இந்த மேகதாது அணை தொடர்பான அவருடைய அண்மையில் நேற்று முந்தானாலும் சொல்கிறார், இந்த கருத்தை தமிழ் தேச தன்னுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. உங்கள் கருத்தை திரும்ப பெறணும், இல்லைன்னா உங்களுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டில் தமிழ் தேசியர்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று என் தம்பியை அன்போடு எச்சரிக்கிறேன். நிச்சயமா திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து நிறைய விமர்சனத்தை வச்சிட்டீங்க. அதே மாதிரி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் குறித்து நம்ம தான் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி NLC விவகாரத்துல அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு வீர முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்கன்ட்டு நீங்க மிகப்பெரிய அளவு பாராட்டி இருந்தீங்க. இப்போ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுமே தமிழர்களுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியோடு இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், அவர்களுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடா இருக்கட்டும், NLC விவகாரமா இருக்கட்டும், இல்ல வன்னியர்களுக்கான அந்த விவசாய நிலங்கள், இந்த இது குறித்தான அனைத்து கருத்து உருவாக்கத்திலையுமே பாஜக எதிர்நிலையில தான் இருக்கு. அப்போ அதே கூட்டணியில போய் இருந்து கொண்டு அவர்களால அரசியல் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? உண்மைதான் தம்பி. இப்போ நெய்வேலி நிலக்கரி சிக்கல்ல ஆயிரக்கணக்கான நஞ்சை நிலங்களை எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெரிய போராட்டத்தை நடந்தாலும் நம்ம வரவேற்றோம், பாராட்டினோம், அதுக்கு ஆதரவு தெரிவித்தோம், அவர் பக்கம் நின்றோம். அது போன்ற போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தேசியர்கள் எடுக்கணும், தமிழர்கள் தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் எடுக்கணும், நம்ம வலியுறுத்தணும். ஆனால் ஐயா பழனிடமாறன் எப்படி வரலாற்று பிழையான நடவடிக்கை ஈடுபடுகிறார், அதே போல் 89 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு 96 வரை சரியாக இருந்தார். 81 தொடங்கி 89 நாங்களாம் தமிழர் தேசிய இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் தேச பொது உடைமை கட்சி, மணியரசன், ஜிகாத் கமிட்டி, பழனி பாபா எல்லாம் நாங்கள் புதிய கூட்டணி, ஒரு புதிய அணியை 89 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் தமிழின போராளி மருத்துவர் ஐயா தலைமையில் உருவாக்கணும். தேர்தலில் போட்டிட்டோம், ஆனால் வெல்ல முடியலை. அடுத்து 91 போட்டிட்டோம். 91 ராஜீவ்காந்தி படுகொலை, அந்த அலையில் படுதோல்வி எல்லா கட்சியும். ஆனால் ஒரே ஒரு இடம் பண்ருட்டி ராமச்சந்திரன் பண்ருட்டியில் வெற்றி பெற்று, யானை சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு யானையிலே ஏற்றி கொண்டு போனார் ஐயா.
96ல் பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நின்றது. இந்த 2 திராவிட பூதங்களை எதிர்த்து 5 இடத்துல தனியா வெற்றி பெற்றாங்க. அப்ப அந்த தனியா நிற்கிற அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தினா இன்றைக்கு யாரும் சொல்லவே வேண்டாம். தமிழ்நாடே பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான ஆட்சியின் கீழே இருக்கும். அன்புமணி ராமதாஸ் கூட முதலமைச்சர் ஆகியிருப்பாரு, அல்லது தமிழின பரவல் மருத்துவர் ஐயா யாரை சொல்றாரோ அவங்க முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனா 98ல் மறுபடியும் பிறண்டு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து, அப்புறம் அதில் தமிழ் பாமகன்னு பேராசிரியர் தீரன் போன்றவர்கள் விலகி மாறி 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 கூட்டணி சேர்ந்து 2004ல் ஒரு நிலைப்பாடு எடுத்தார். சரி, திமுக கூட்டணியில் நின்னார். அப்போதான் நான் சொன்னேன், 2004 திமுக கூட்டணியில் நின்று 6 இடத்துல போட்டிட்டு 6 இடத்தையும் வெற்றி பெற்றார். நடிகர் ரஜினிகாந்துடைய எதிர்ப்பை மீறி ஐயா கலைஞர் கூட 34 வெற்றி உறுதி என்று சொன்னார். ஏன்னா பாமக போட்டியிடுகிற 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் ரஜினி எதிராக வேலை பார்க்குறாரு, தோற்கடிச்சிருவாங்கன்னு. ஆனால் ராமதாஸ் ஐயா சொன்னார், இல்லை இல்லை 40 நமதே, நாடும் நமதேனார். 40 தொகுதி வென்றது. அதற்கு பிறகு தமிழ்நாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எந்த சிக்கலாக இருந்தாலும் தைலாபுரத்துக்கு படையெடுத்தாங்க. மக்கள் மீது மக்கள் ஐயா மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இங்கே நம்முடைய தேரிக்காடு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் 2007 10,000 ஏக்கரை டாட்டா தொழிற்சாலைக்கு ஐயா கலைஞர் தாரைவர் நான் தான் போராட்டத்தை தொடங்கினேன். மிகப்பெரிய ஆதரவு. வேளாண்மை பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தில் முன்னெடுத்தாங்க. ஊடகங்கள் பெரிய பெரிய செய்தி, கலைஞரா ஐயா ராமதாஸான்னு செய்தி வந்தது. அந்த நம்பிக்கையெல்லாம் சிதைச்சி 2009ல் முடிவெடுத்தார் அதிமுகவோட கூட்டணி. சரி, நாங்களும் நான் இப்போ கட்சிக்குள்ளே இருந்தேன், சரி ஏற்றுக்கொண்டேன். 2011ல் பாமக தலைமையில் தனி அணின்னு மக்களை தயார் செய்துவிட்டு, தொண்டர்களை தயார் செய்துவிட்டு திமுக கூட கூட்டணி. அப்போவே எதிர்த்தேன். படுதோல்வி சந்திக்க போகுது ஐயான்னு. இல்லை இல்லை, கலைஞர் கை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கு, தொலைக்காட்சி கொடுத்துக்கினாரு. அப்போ போனது தொலைக்காட்சி கொடுத்தது, வாக்கு சீட்டு கேட்கும் போது அந்த கையை முறித்து போட்ட போகிறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க. ஐயா கிட்ட நேரத்தையே சொன்னேன். அப்படிப்பட்ட நிலையில் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இட பங்கீடு, கல்வியில் வேலைவாய்ப்பு, இதுதான் சமூக நீதி கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் சமூக புரட்சியை நடத்தினார் 87 எம்ஜிஆர் ஆட்சியில். அதில் தான் பெரிய செல்வாக்கு வந்தது. பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியை உருமாறி அரசியல் பண்ணாங்க. இப்போ சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரான ஒரு அமைப்பு பாசிச பாஜக, RSS. 10% முன்னேறிய வகுப்பினர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டுக்கு தனி சட்டம் கொண்டு வந்த அமைப்பு. நீங்க எப்படி குடிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க? குடிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஏதாவது ரகசிய உடன்படிக்கை எங்க ஐயா செய்திருக்கிறாரா நரேந்திர மோடியிடம்? சரி, நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு 5000 ஏக்கரை நஞ்சை நிலங்களை எடுக்கிறதா போராட்டம் நடத்த முடியாது, அதுல ஏதாவது உடன்பாடு இருக்கா? சரி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி செய்யறது, நாங்கள் நெய்வேலியில இன்னும் நிலம் எடுக்க மாட்டோம், ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? நம்முடைய பச்சை தமிழன் எடப்பாடி பழனிசாமியாவது உங்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் வன்னிய குல தமிழர்களுக்கு, கல்வியில் வேலைவாய்ப்பில் தனி இட பங்கீடு. அவருக்கு விருந்து வச்சிங்க தைலாபுரம் தோட்டத்தில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சொன்னீங்க. இன்னைக்கு பாசிச பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேர வேண்டிய தேவைன்னு படுதோல்வி சந்திக்க போறாங்க, அது வேற செய்தி. ஆனா தேவை என்ன வந்தது ஐயாவுக்கு? உங்கள் மீது மக்கள் மீது நம்பிக்கை என்ன ஆகிறது? எல்லாம் தவிடுபடி ஆகிற பொழுது. எனவே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர் மீது அவரும் என்னுடைய துணைவியார் இருந்தபோது 3 நிமிடம் என்கிட்ட துக்கம் விசாரித்தார். அன்பு மதிப்பு என் மீது அவர் அளவு கடந்த அன்பு வச்சிருக்க 2 முறை இப்போ சந்தித்தேன். நான் மிக உயர்ந்த மதிப்பு வச்சிருக்கேன் நம்முடைய ஐயா மீது. ஆனால் இப்படி வரலாற்று பிழைகளை செய்தா உங்களுக்கல்ல, எதிர்கால தலைமுறையில் இருக்கு எவ்வளவு பெரிய கேடு வந்து சேரும். அவங்க ஒரே நாடுங்கிறாரு, ஒரே தேர்தல்ங்கிறாரு, மாநில அரசுகள் வேண்டாங்கிறாங்க, இந்து ராஷ்டிரம்ங்கிறாங்க. அப்படியானால் சமூக நீதி கோட்பாடு ஒன்றும் இல்லை தம்பி. எங்கள் ஐயா ஒரு நேர்காணல் கொடுத்தாங்க ஒரு பெரிய ஒரு தொலைக்காட்சிக்கு. அதில் அந்த ஒருங்கிணைப்பாளர் கேட்குறாரு, ஐயா நரேந்திர மோடிக்கு அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, அவருக்கு நீங்கள் ஒரு மதிப்பெண் போடுறதா இருந்தால் எவ்வளோ மதிப்பெண்கள் போடுவீங்கன்னு கேட்குறாங்க. ஐயா தெளிவாக சொல்கிறாரு, சுழியத்துக்கு கீழே அவர் சொன்னது 0ன்னாரு. நல்ல தமிழில் தான் பேசுவார், தமிழில் பேச தங்க காசுன்னெல்லாம் ஐயா சொல்லுவார். ஆனால் சொன்னது அப்படி சொன்னார். நான் சொல்கிறேன், சுழியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தால் தான் நரேந்திர மோடிக்கு போட முடியும், அதாவது 0க்கு கீழே என்று சொன்னீங்களா இல்லையா? 6 மாதத்துக்கு முன்பு மாநில உரிமைகளை தட்டி பறிக்கிற நரேந்திர மோடி இந்திய மக்களுக்கு இவர் என்ன செய்தார்? எதுவுமே செய்யல. எனவே நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டிய கட்சின்னு சொன்ன என்னுடைய தமிழின போராளி என் தமிழ் உறவு ஐயா மருத்துவர் ஐயா
ஏன் இப்படி அதல பாதாளத்தில் போய் விழுந்தார் என்றால், அப்படியானால் நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஒன்றியத்தில் அமைச்சர் பதவி என்ற அந்த ஒற்றை குறிக்கோள் ஒன்றுதானா என்பதை நீங்க நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்கள் அருள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். ஏன் 2004 வெற்றி பெறும்போது கொடுக்கல? 2000 ஐயா வெற்றி பெற்றாங்க, தர்மபுரியில் வெற்றி பெறும்போது 2014 வெற்றி பெறும்போது கொடுத்துருக்க வேண்டியதான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தானே, கொடுக்கல. கேட்ட வடநாட்டு மருத்துவக் கல்லூரி வழங்கிய அந்த சிக்கலில் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, வழக்கு இருக்கு. அப்ப வழக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில் எந்த வழக்கும் இல்லாதவர் தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கல. அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு போய் முயற்சி செய்தாரு, அமைச்சர்கள் இடம் கொடுக்கல. இப்ப எந்த உறுதிமொழி கொடுத்திருப்பாங்க? சமூக நீதிக்கு உறுதிமொழி கொடுத்திருப்பாங்களா? சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உறுதிமொழி கொடுத்திருப்பாங்களா? வன்னிகுல தமிழர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, கல்வியில் வேலை வாய்ப்பு, இடப்பங்கீடு 20 உறுதிமொழி கொடுத்தாங்களா? நெய்வேலி நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு நாங்கள் நஞ்சை நாங்கள் எடுக்க மாட்டோம், வேளாண்மை அழிக்க மாட்டோம் உறுதிமொழி கொடுத்தாங்களா? காவிரி சிக்கலுக்கு தீர்வு காண்போம் என்று உறுதிமொழி கொடுத்தாங்களா? முல்லை பெரியாறுல 152 அடி தண்ணீரை உயர்த்தற்கு உங்களுக்கு நரேந்திர மோடி உறுதிமொழி கொடுத்தாரா? கச்சத்தீவை மீட்கிறது இப்ப சர்ச்சையாச்சு இல்லையா? அந்த கச்சத்தீவு மீட்புக்கு இப்ப கச்சத்தீவு உறுதியான நடவடிக்கை எடுத்தவர் போராடியவர் நம்முடைய மருத்துவர் ஐயா. அதுக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு நரேந்திர மோடி என்ன உறுதிமொழி கொடுத்தார்? எங்க ஐயா நேரடியாக சொல்லட்டும். எனவே ஐயா அவர்கள் மீண்டும் மீண்டும் வரலாற்று பிழை செய்கிறார். தமிழ்நாட்டு உரிமைகளை காவு கொடுப்பதற்கான வேலைகள்ல தான் வந்து முடியும். ஐயாவுடைய இந்த பாஜகவுடைய இந்த கூட்டணி ஆதரித்ததுனால RSS அமைப்பு பயங்கரவாத அமைப்பு தம்பி. ஐயாவுடைய கட்சி தொண்டர்களே அவர் இழக்க போறார். இப்போ எல்லா பாமக தொண்டர்கள், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட எல்லாத்திலும் ஊடுருவிடுவான். எவ்வகையான அதாவது ஆயுதம்னு நான் சொல்றேன், எவ்வகையான ஆயுதத்தையும் இந்த RSS பயன்படுத்தும். காசை கொடுப்பான் அல்லது வேறு மாதிரி செயல்கள் செய்வான், ஆசை வார்த்தையை காட்டுவான், பாட்டாளி மக்கள் கட்சியை சுக்குநராக உடைச்சிருவோம் அந்த RSS. அதற்கு நீங்கள் வழிவகுக்கலாமா என்ற உரிமை உணர்வோடு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை ஒரு தமிழன் என்ற முறையில், இன்னும் சொல்லணும் உங்களுடைய உடன்பிற தம்பி என்ற முறையில் உரிமையோடு கேட்கிற மறுபரிசீலனை செய்யணும். உடனே இந்த கூட்டணி முறிச்சு போடுங்க கோரிக்கை வைக்கிற ஐயாவும். ஐயா, இறுதியா இப்போ 2 பெரிய தமிழ் சமூகங்களின் முகமாக இருக்கக்கூடிய ஐயா திருமாவளவனும் சரி, ஐயா ராமதாஸ் அவர்களும் சரி, 2 பேருமே இப்படி வரலாற்று பிழையான அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கிறாங்க. இப்போ அந்த சமூகங்கள் கிட்டத்தட்ட 14% இருக்கிறாங்கன்னு சொல்லுது ஒரு சில புள்ளி விவரங்கள். அப்போ 28% தமிழ் சமூகங்கள்ல ஒரு தவறான வழிக்கு அவர்கள் கடத்துறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் அவர்களுடைய அந்த தவறை உணர்ந்து தமிழ் தேசியத்தின் பால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த தேர்தலில் அவர்கள் நாம் தமிழர் கட்சி பக்கமோ தமிழ் தேசியத்தின் பக்கமோ திரும்பி இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இல்லை, அதாவது வாக்காளர்களாக இருக்கக்கூடிய குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களுடைய இந்த தவறான வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தம்பி நல்ல தலைவன், ஒரு இனத்தின் தலைவன் அடுத்த தலைமுறை பற்றி தான் சிந்திக்கிறோம். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது தம்பி திருமாவளவனாக இருக்கட்டும், அடுத்த 5 ஆண்டுக்கு தனக்கு என்ன பதவின்னு தான் சிந்திக்கிறாங்க. உங்கள் பதவியை மட்டும் சிந்திக்கிறீங்க. இப்போ நாட்டு மக்களுடைய நலன், நான் பேசுகிற இந்த தமிழ்நாட்டு உரிமைகள் ஏதாவது ஒன்று. இப்போ என் தம்பியை தான் கேட்குறேன், 5 ஆண்டு நாடாளுமன்றத்தில் இருக்கிற அன்புமணி ஐயாவும் கேட்குறேன், மாநிலங்களவையில் இருக்கிற, நீங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை எதை சாதிச்சிருக்கிறீங்க? திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற திருமாவளவன் கிட்டத்தட்ட 38 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் மாநில அரசு இழந்த எந்த உரிமையும் நீங்கள் மீட்டிருக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்கள். ஆனால் மேலும் மேலும் சுமைதான். சாலை போக்குவரத்தில் வந்து சுங்கச்சாவடி, அப்புறம் என்னது சரக்கு மற்றும் சேவை வரி, இப்படி தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டு போகிற வடநாட்டு தொழிலாளர்கள் கோடிக்கணக்கில் படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு நுழைவு, அவர்களுக்கு வாக்குரிமை, குடும்ப அட்டை, இப்படி கொடுத்தா நாளைக்கு என்னாகும்? தமிழ் மக்களுடைய உரிமைகள் என்னாகும்? எனவே இவங்க திருப்பி இவர்களுடைய பதவி நலன்களுக்காகத்தான் இந்த கூட்டணி, இந்த இடைக்கால கூட்டணியில போய் சேர்றாங்க என்று அடித்தட்டு மக்களுக்கு தெரியுது. அவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக யார் போராடுறா? அப்படியானா நாம் தமிழர் கட்சி, செந்தமிழன் சீமான் போராடுறாரு. எனவே ஒளி வங்கி சேர்ந்ததுக்கு வாக்கு போடணும்னு ஏராளமான மாதிரி விடுதலை சிறுத்தைகள் நிறைய பேர் போட்டிருக்காங்க, என்கிட்ட தொடர்பில் இருக்காங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறைய பேர் தொண்டர்கள் இருக்காங்களே தம்பி, அவங்க தமிழனுக்கு போடுவோம், சீமானுக்கு போடுவோம், ஒளி வங்கி சேர்ந்ததுக்கு போடுவோம் என்று நிறைய பேர் வாக்களித்து இருப்பதாக நம்பத்தகுந்த இடத்துல இருந்து செய்து வருது. எனவே இந்த நம்முடைய அன்பு தம்பி திருமாவளவன் அவர்களும்
மதிப்புக்குரிய ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக களமமைத்து போராடுகிற தமிழ் தேசிய இயக்கங்களை அரவணைத்து புதிய ஒரு அணி உருவாக்குவதற்கு வழிவகுக்க வேண்டும். இல்லைனாலும் வெல்லும், அது வேற பேச்சு. இவங்க வராவிட்டாலும் தமிழ் தேசியம் வெல்ல போகுது. அப்ப நீங்க அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தமிழர்களே உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்களே உருவாக்க வேண்டாம் என்று அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியிலையும் தமிழர் நலனுக்கான அரசியலை ரொம்ப ஆணித்தரமா முக்கியமான தமிழ் தலைவர்களுடைய தவறுகள், வரலாற்று பிழைகளை சுட்டிக்காட்டி உலகத் தமிழர்களுக்காக இந்த நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா.